ஹாய், குட் மார்னிங். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வீடியோ எடுக்கிறேன். என்னன்னு தெரில, ரீசெண்டாக கொஞ்ச நாள் சுத்தமாக எந்த வீடியோவும் எடுக்கவே இல்லை. நானும் ரெகுலராக போடணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். பட் திங்க் என்னன்னு தெரில, அப்படியே விட்டேன் வீடியோ எடுக்கிறது. இதுக்கு மேலே ரெகுலராக போடணும். ஸோ காலையில் என்ன பண்ண போகிறோன்னா, எப்பவும் போலதான் ஒரு லெமன் எடுத்து போகிறோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் எடுத்துட்டு போகிறோம். கொஞ்சம் இஞ்சி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை கட் பண்ணிடலாம். நிறைய இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய டாபிக் போயிட்டே இருக்கு. எல்லாம் உண்மையை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களா ஒரு கர்மமும் தெரிய மாட்டேங்குது. விஜய்க்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சாங்க உண்மையா? அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, எது உண்மைன்னு தெரியல. டிவோர்ஸ் ஆனது மட்டும் பேசினா பரவாயில்ல, யாராவது வச்சு சேர்த்தெல்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் எவ்வளோ உண்மைன்னு தெரியல. அது உண்மையாக இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் பப்ளிக்கில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இது பர்சனல் மேட்டர். இஞ்சி இந்த மாதிரி தோல்லாம் சீவிடுறதுதான். சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே கூட போடலாம். ஏன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி தான் குடிக்க போகிறீங்க. அதனால் ஓரளவுக்கு இது பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டீங்க தான். ஸோ இந்த அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கிங்க தான். நெல்லிக்காவையும் கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா டக்குன்னு கிரைன் ஆகாது, அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இது போட்டுடலாம். மக்களே, ரெகுலராக இதை நீங்களும் குடிங்க. டெஃபினட்டாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அது என்ன சேஞ்சஸ்ன்னு எனக்கும் ஐடியா இல்லை, ஆனால் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நிறைய பேர் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எஸ் ஆர் ஆல் ட்ரை. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நெல்லிக்காயெல்லாம் இப்போலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். சென்னை கொஞ்சம் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா ஜொமேட்டோ, இன்ஸ்டாமார்ட், ஈவன் ஃப்ளிப்கார்ட்டில் கூட அவைலபிளாக இருக்கும் நெல்லிக்காயெல்லாம். இல்லை அவங்க பக்கத்தில் ஏதாவது ஸ்டோர் இருந்துச்சுன்னா ஸ்டோரில் சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ரொம்ப ரேட்டாக வேறு இருக்குது அதெல்லாம். இன்னைக்கு ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே அரைஞ்சி அப்படியே போட்டலாம். புழிஞ்சி சாறு எடுத்து பரவாயில்ல, என்ன போ அப்படியே பண்ணி அப்படியே போடலாம். நெல்லிக்காய் தூள் கூட லெமன் தூள் கூட கொஞ்சம் பெனிஃபிட் தான். சில நேரம் வேலை பார்க்கவே விட மாட்டாங்க, ஏதாவது மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் வரேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி போட்டுருங்க. இதில் கொஞ்சம் இவ்வளோ அளவுக்கு தண்ணி கலந்துருங்க. தண்ணி கலந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் போட்டு ட்ரை பண்ணிடலாம்.
இன்னும் கூட இந்த லெமன்லாம் அடிப்படலையோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி போதும். ஏன்னா நம்ம ஃபில்டர் தான் பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப போட்டு இது பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது. ஐயோ, எங்கடா போச்சு? கிடச்சிருச்சு. ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்றது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது. நான் ஏன் எனக்கு ஃபில்டர் பண்ணேன்னா, தோலோடு போட்டேன்னா அது சுத்தமாக சாப்பிட முடியாது. பட் நான் இன்னொரு வேலை பண்ணிடுவேன், இதை அப்படியே போட்டு இன்னொரு வாட்டி கிரைண்ட் பண்ணிடுவேன். இதில் இருக்க ஃபுல் சாரையும் எடுத்துருவேன். இது ஒரு 2 கிளாஸ் வந்தால் கூட நான் குடிச்சிடுவேன். நான் வந்து வேஸ்ட்டே பண்ண மாட்டேன். நான் மறுபடியும் இது மிக்சியில் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஸோ இன்னொரு வாட்டி இதை வந்து செய்யலாம். இவ்வளோ கஞ்சமாக இருக்கான் அப்படின்னா யோசிக்காதீங்க, ஹெல்த்தியான ஒன்றுல. ஸோ இதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி இது இப்போ வேஸ்ட்டில் போட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஜூஸ் ரெடி. ஐ ஹோப் நிறையா ஜூஸ் குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கள். பாய். இன்னொரு மினி பிளாக்ல அப்புறம் பார்க்கலாம்.